السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபா பெருமக்களின் மீதும், பின்னால் வந்த நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்களின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. நாம் இந்த புனிதமான நேரத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்தின் விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கிற இந்த நேரத்திற்கு பகரமாக அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நற்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நாளை மறுமையிலே அல்லாஹ் எந்த இடத்திற்கு அடியார்களான நாம் வர வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டிருப்பான அத்தகைய உயர்ந்த இடத்தை அடைவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக பின்பற்றி இந்த உலகத்தில் நாயகத்தினுடைய ஜியாரத்தையும் மறுமையில் நாயகத்தின் ஷஃபாத்தையும் பெறுகின்ற அருள் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இந்த உம்மத்திற்கும் எப்போதும் அல்லாஹ் பாதுகாப்பை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். அன்பு நிறைந்தவர்களே, வாரந்தோறும் அல்லாஹ் நமக்கு அளித்த ஒரு பாக்கியம், வாரத்தில் ஒரு மணி நேரம் குர்ஆன் உரையை கேட்கறதுக்காகவே நம்ம செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு லேசான விஷயம் இல்லை. ஒருத்தர் 60 வருஷம் வாழ்ந்தான்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு கணக்கு போடணும். 60 வருஷம் வாழ்ந்தா எத்தனை நாள் வாழ்ந்துருப்போம் அப்படி. அத்தனை நாட்களில அல்லாஹ்வுக்கு தந்தது எவ்வளவு நேரம் ஐயா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 61 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா எத்தனை விஷயங்கள் இந்த உலகத்திற்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு அமல்களும் இந்த உம்மத்துக்கு எவ்வளவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஒருத்தர் 60 வருஷம் வாழ்ந்தவர், 61 வருஷம் வாழ்ந்தவர் கணக்கு போடுறாரு. கிட்டத்தட்ட 20,000 நாட்களுக்கு மேலாக நம்ம வாழ்ந்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு பாவம் செஞ்சாவே 20,000 பாவத்துக்கு மேல வருது. நம்ம எத்தனை நன்மை செஞ்சிருப்போம் அப்படின்னு நினைச்சு பார்த்து அப்படியே பயக்கப்பட்டு விழுந்தா. இது நம்ம இந்த ஆண்டுல பார்த்தா, உங்களுக்கு நம்ம சந்திரன் ஆண்டுல பார்த்தா, அந்த பிறை கணக்குல பார்த்தா கொஞ்சம் கூட ஒரு வருஷம். ரசூலுல்லாஹ்க்கு 63 வருஷம் வரும். அதை தான் நம்ம சொல்லிட்டோம், ரசூலுல்லாஹ்க்கு 63 அப்படின்னு. ஆனா நீங்க காலையில நம்ம வயசு என்ன வயசு சொல்றோம்? நம்ம சந்திர கணக்கா சொல்றோம். வயசு எத்தனை கேட்டா எந்த கணக்கு சொல்லுவோம்? சூரிய கணக்கு தான் சொல்லுவோம், ஆங்கில வருடம் தான் சொல்லுவோம். ஆனா ரசூலுல்லாஹ்க்கு நம்ம 63 வயசுக்கு பாருங்க, அது சூரிய கணக்கு இல்ல, சந்திர கணக்கு தான். சூரிய கணக்குல பார்த்தா 61 வருஷம். அந்த 61 வருஷத்தினுடைய ஒவ்வொரு வேலைகளும் அமல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நம்மளுடைய அமல்ல எந்த நேரம் நன்மையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு? அது அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமத்துக்கு எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஏன்னா அந்த குர்ஆன் இருக்குது பாருங்க, அரபுல தானே இருந்துச்சு, அரபு மக்களுக்கு தானே இருந்துச்சு. உண்மையை நம்ம பேசி யோசிப்போம். அரபியர்கள் அதிகமாக இந்த குர்ஆனை ஓதுகிறார்களா, அல்லது குர்ஆனோடு சேர்ந்து இருக்கிறார்களா, இல்ல அரபுகள் இந்த குர்ஆனை கூட அதிக இஸ்லாமியர்களாக இருக்கிறார்களா, அல்லாதவர்களா? அரபு அல்லாதவர்கள் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறோமான்னு பார்த்தா அல்லாதவர்கள் தான். இப்ப நம்ம எல்லாம் என்ன அரபா? நம்மள மாதிரி உலகத்துக்கு கிராத்து போட்டி வச்சா குர்ஆனுடைய கிராத்து போட்டி நடக்கும்ல. அரபுக்கு தானே குர்ஆன் வந்துச்சு. மக்கா மதீனால பஸ் வரணுமா இல்லையா? பங்களாதேஷ் வருவாங்க, இந்தோனேஷியா வருவாங்க. அவங்க பூர்வீக அரபு கிடையாது, பஸ் தான் வந்து நிற்பாங்க. எல்லாம் எங்க வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப இந்த குர்ஆனை எல்லாருக்கும் லேசாக்கி வச்சு விட்டாங்க. கேட்கறதுக்கு லேசா இருக்கும், இன்பமா இருக்கும், ஓதுறதுக்கு இன்பமா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஒமன் கார, எவர் குர்ஆனை ஓதுகிறாரோ, ஒமன் கார ஓதுகிறாரோ சதக, குர்ஆனை கொண்டு ஒருவர் பேசினால் உண்மையை தான் பேசுவார். ஒமன் அமில பிஹி, ஒருவர் குர்ஆனை கொண்டு அமல் செய்தால் அவர் உச்சிலே கூலி கொடுக்கப்படுவார். அதே போல ஒமன் ஹக்கம பிஹி, குர்ஆனை கொண்டு ஒருவர் தீர்ப்பளித்தால் அதை சரியான தீர்ப்பு கொடுப்பார். இப்ப குர்ஆனோடு இருக்கிற ஒரு உம்மத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குறாங்க.
இன்னைக்கு பார்த்து ஆச்சரியமா இருக்கு. அரபு நாடுகளை தாண்டிய மக்கள் இஸ்லாமியர்கள் தான் அதிகம். அவங்க ஓதுல குர்ஆன் தான் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் எழுதின விளக்க உரைகள் தான் அதிகமாக இருக்கிறது. இஸ்லாம் அல்லாத, அதாவது அரபுகள் அல்லாத இஸ்லாமியர்கள் எழுதின தஃப்சீர்கள் நிறைய இருக்கு. சியாவுசிந்தா சொல்றோம்ல, ஹதீஸ்கள் சொல்றோமே, புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திருமதி, இப்னு மாஜா அதெல்லாம் சொல்றோமா இல்லைங்களா? இது எல்லாருமே அரபு அல்லாதவங்க எழுதுனது தான். அவங்களும் பூர்வீக அரபு கிடையாது, அவங்க எழுதின கிதாபுகள் தானே. இப்படி அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு உயர்வை இந்த குர்ஆனை வைத்து தருவான்னு சொல்ல முடியாது. அரபுகளை குறை மதித்து நம்ம பேசுவதற்கல்ல, யாருக்கு இந்த குர்ஆனை கொண்டு உயர்வு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் குர்ஆனோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வாரந்தோறும் ஒரு வசனத்தை அல்லது இரு வசனத்தை நாம் கேட்டு தெளிவுரை பெறுகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் சூரத்துல் பக்ராவுடைய 106வது வசனம். 106வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றியே பேசுகிறான். இந்த யூதர்கள் இருக்கிறாங்களே, இவங்க என்னெல்லாம் வேலை பண்ணாங்க தெரியுங்களா? அல்லாஹு அக்பர். அவங்கள ரொம்ப புரிஞ்சுக்கணும். அவங்க நம்ம இந்த உலகத்துக்கு மட்டும் எதிரி கிடையாதுங்க, மலக்குமார்களையே எதிரியாக்கி கொண்டாங்க. யாராச்சும் மலக்குமார்களை பகைச்சுக்கிடுவாங்களா? எங்க நம்மளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம், இப்படிதான் நம்ம பார்த்துக்கிறோம். மலக்குமார்களை யாரும் சண்டை போட்டுக்கிட்டு நான் பேச மாட்டேன்னு இருப்பாங்களா? அப்படி இருந்தது இவர்கள் தான். அல்லாஹ் அதான் சொல்லி போட்டான், யார் மக்கான அழுவல் ஜிப்ரீல ஓ மீகால், அல்லாஹ் சொல்லி போட்டான், ஜிப்ரீல் மீகாலுக்கு யார் விரோதியா இருக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு விரோதி தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் எங்களை பிடிக்காது, மீகால் அலைஹிஸ்ஸலாம் அவரை பிடிக்காது, சண்டை அவர்தான் எங்களுக்கு பிடிக்காது. இப்படி மலக்குமார்களிடையே விரோதம் கொண்டவர்கள் யூதர்கள் என்று சொல்றோம். ஏண்டா அவர்கள் செய்த அநியாயங்கள் அட்டுழியங்கள் அவ்வளவு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, குர்ஆனை தெரிஞ்சுக்கிட்டே குர்ஆனை கிண்டல் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை பல விதமாக இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுல ஒரு விதம் தான் இன்னைக்கு நான் பார்க்க போறது. அதுல 106வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மா நன்ஸஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா. ஏதேனும் ஒரு ஆயத்தை, குர்ஆன்ல ஒரு 6666 வசனங்கள் வச்சிருக்கு. அதில் ஏதேனும் ஒரு ஆயத்தை நாம் மாற்றினாலோ அவ் நுன்ஸிஹா, அல்லது அதை மறைக்க செய்தாலோ, நஅதி பிகைரின் மின்ஹா, அதை விட மிக சிறந்ததை நாம் கொண்டு வருவோம் அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? அவ் மிஸ்லிஹா, அல்லது அதே மாதிரியானதை கொண்டு வருவோம் என்று சொல்லிட்டாங்க. அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்தின் மீது ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை நபியே அறியவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்படி ஒரு கலையே இருக்கு தஃப்சீர்ல. குர்ஆன்ல தஃப்சீர் இருக்குல்லங்க, குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா நாசிக் மன்சூக்னு ஒரு கலை இருக்குது. நாசிக்னா என்னன்னா மாற்றக்கூடிய ஆயத்துக்கு அர்த்தம், மன்சூக்னா மாற்றப்பட்டதுன்னு அர்த்தம். ஒரு ஆயத்து முன்னாடி இறங்கி இருக்கும், அதுக்கு மன்சூக்பாங்க, மாற்றப்பட்ட ஆயத்து. பின்னாடி ஒரு ஆயத்து வரும், அதை நாசிக்பாங்க. தஃப்சீர் படிக்கும் போது இதை சொல்லி கொடுப்பாங்க, உசூல் தஃப்சீர்லாம் இது சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் ஒரு செய்தி சொல்றாங்க, சொல்லிட்டு சஹாபாக்கள்ல இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு இதை நீங்க பின்பற்றணும்னு சொல்லும் போது என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன இவர் ஹல் தரவுன இலா முஹம்மத், இந்த முஹம்மதை பாருங்க, இந்த முஹம்மத் அவங்க பேசிக்கிட்டது இந்த முஹம்மதை பாருங்க, யாமுரு அஸ்ஹாபஹு பிஷைஇ, ஒரு விஷயத்தை செய்ய சொல்றாரு, வயன்ஹாஹு அப்புறம் வேணாங்கிறாரு. தோழர்கள்ல ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு அவர் தான் சொல்றாரு, அப்புறம் வேணான்னு சொல்றாரு. இது எப்படி குர்ஆனா இருக்க முடியும்? அவரே செய்ய சொல்லிவிட்டு அவரே வேணாம் சொல்றாரு, இது எப்படி குர்ஆனா இருக்க முடியும்? இவர் எப்படி உண்மையா இருக்க முடியும்னு பேசுறாரு. ஆனா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், யூதர்களுக்கு குர்ஆன் இப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லும், அப்புறம் மாற்றும். அது அல்லாஹ்வுடைய விதி. அல்லாஹ் மாற்ற முடியும், மனிதர்களை மாற்றக்கூடாது. சரி, இப்படி நடக்கலையா? கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வருவோமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல யாரை கல்யாணம் பண்ணலாம்? அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படித்தானே? என்ன அப்படியே உட்காந்துருக்கீங்க, அப்படித்தானே? அவங்க முன்னாடி பிறந்தவங்க பின்னாடி உள்ளவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. படிச்சு பார்த்துருக்க நிறைய கேட்டுருப்போமே. ஹாபில் காபில் சண்டைலாம் நடந்துச்சுல,
அப்ப அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ண, சகோதரன் சகோதரியை கல்யாணம் பண்ணுவாங்க. இப்படி ஒரு நிலை இருந்துச்சா இல்லையா? இப்படிதான் சட்டம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஷீத் நபி வரைக்கும், ஷீத் அலைஹிஸ்ஸலாம் தான் இல்லையா? ஷீத் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அண்ணன் சகோதரன் சகோதரியை கட்டிக்கலாம். இப்படி ஒரு சட்டத்தை அண்ணா வச்சிருந்தான். ஷீத் நபி வந்தோடனே இந்த இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. எப்படி சகோதரன் சகோதரியை கல்யாணம் பண்றது கூடாதுன்றான்ல. அவன் தான் மாத்துறான். சொன்னது அவன் தான், மாத்துறது அவன் தான். சரி, அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஷீத் நபி எப்படி வருது தெரியுங்களா? ஒன்று விட்ட சகோதரியை கட்டிக்கலாம், கூட பிறந்த சகோதரியை கட்டக்கூடாது. அத்தா ஒன்னா இருப்பாரு, உமா ரெண்டா இருப்பாங்க. உமா ரெண்டா இருப்பாங்க இல்லையா? அத்தா ஒன்று, ரெண்டு பேரும் அத்தா ஒண்ணு, பாப்பா ஒண்ணு, அம்மா வேறு. இந்த மாதிரி ஒண்ணு விட்ட பிள்ளைகளை சகோதரிகளை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு திரும்ப வருது சட்டம். நூறு நபி காலத்துல, இப்ராஹிம் காலத்துல அப்படிதான் சட்டம். இங்க பாருங்க, நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணாங்கல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி பேர் என்ன? சாரா இல்லைங்களா? அவங்க தானே மனைவி. யார் இந்த சாரா மாயர்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒன்று விட்ட சகோதரி தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒன்று விட்ட சகோதரி தான். நீங்க பைபிள்லயே சில வார்த்தைகள் எழுதி வச்சிருப்பாங்க. என் மனைவி என் தாயினுடைய குமாரத்தி தான், ஆனால் என் தந்தையின் குமாரத்தி என் தாயின் குமாரத்தி அல்ல என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. பைபிள்லயே இருக்குது அந்த செய்தி. அப்ப சாராமா என்பவங்க இப்ராஹிம் நபிக்கு தந்தை வழியில ஒண்ணுதான், தாய் வழியில வேறு. சாராமாவும் இப்ராஹிம் நபியினுடைய தந்தை ஒண்ணாதான் இருக்கு. இப்படி கட்டலாம். அப்ப அப்படி சட்டம். இப்ப இங்க இருந்து நம்ம யோசிக்க கூடாது, என்ன அப்படி கட்டி இருக்கிறாங்க. அப்ப அப்படி சட்டம். அது கூட கூட பிறந்த சகோதரியை கட்டி இருக்கிறாங்க. அது அப்ப சட்டம். ஒரு சட்டத்தை தருகிறான், அந்த சட்டத்தை எடுக்கிறான், மறு சட்டத்தை தருகிறான், அந்த சட்டத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். இந்த சட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. மூசா நபி காலம் வரை இருக்குது. மூசா நபி காலத்துல தான் அல்லாஹ் தவிர சகோதர சகோதரி எப்படி இருந்தாலும் கட்டக்கூடாது. அது கூட பிறந்த சகோதரியா இருந்தாலும் சரி, ஒண்ணு விட்ட சகோதரியா இருந்தாலும் சரி, சகோதரியை கட்டக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அல்லாஹ் கொண்டு வரான். சரிங்களா? இப்ப சட்டம் எப்படி மாறி வருது? இந்த வரலாறு யூதர்களுக்கு தெரியதான் செய்யும். ஏன் ஆதரவு காலம் மாதிரி இப்ப கல்யாணம் பண்ண முடியுமா? சரி, இன்னொரு செய்தி சொல்றேன் பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல இருந்தாங்களா இல்லையா? கப்பல்ல பல நாள் இருந்துட்டு தரை தட்டுச்சா கப்பல் தரை தட்டி தரையில இறங்கினதுக்கு அப்புறம் தரைக்கு வந்துட்டாங்க. கப்பல்ல உள்ளவங்க எல்லாம் தரைக்கு வந்துட்டாங்க. வந்தோன்னா என்ன சொல்றாங்க தெரியுங்களா? எதை வேணாலும் சாப்பிடலான்ட்டான். தடையே கிடையாது பிராணிகள்ல. நீங்க தடை செய்யப்பட்ட பிராணி இருக்குல்லங்க, தடையே கிடையாது. கடல்ல உள்ளதையும் திங்கலாம், தரையில உள்ளதையும் திங்கலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம். இப்படிதான் சட்டம். எப்ப? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல. எதுக்கு? இந்த கப்பல்ல இருந்து வெளியே வந்த போது, கப்பல்ல கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, கொஞ்சம் பிராணி தான். அப்ப கப்பல்ல இருந்து வெளியே வந்த பிறகு அந்த அனுமதி கொடுத்தான். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படி இருந்துச்சு. குறிப்பிட்ட காலம் அந்த முறை இருந்துச்சு. அப்புறம் அல்லாஹ் அந்த முறையை தடை செஞ்சான். எல்லாத்தையும் திங்க கூடாது, எல்லாவற்றையும் திங்க கூடாதுன்னு சொல்லி தடை செஞ்சான். இப்ப நம்மளே எடுத்துக்கோங்கள, இப்ப ஆடு மாடு ஒட்டணும் சாப்பிடுறோம், நம்மளுக்கு அனுமதி தான். ஆனா இஹ்ராம் துணி தூக்கி உடுத்துங்க, இஹ்ராம் துணியை தூக்கி உடுத்துக்கல. ஒருத்தர் உம்ரா சும்மா உடுத்துனா சட்டம் வராது. உம்ராவுக்கு போறதுக்கோ ஹஜ்ஜுக்கு போறதுக்கோ ஒருத்தர் இஹ்ராம் துணியை உடுத்திட்டாருன்னா அவர் தரையில் இருக்கிற பிராணியை வேட்டையாடிட முடியாது. அவதானே தரையில் இருக்கிற பிராணியை தரை பிராணிகளை வேட்டையாடுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. கடல்ல உள்ளதுன்னா சாப்பிட்டுக்கலாம், கடல்ல உள்ளது எது வேறு. ஆனா நார்மலா சாப்பிடலாமே, நார்மலா இருக்கிற முஸ்லிம்கள் சாப்பிடலாம், எங்கெல்லாம் உடுத்தி இருப்போம் சாப்பிட முடியாது. இதுல என்ன லாஜிக் இருக்குன்னா நம்ம யோசிக்க கூடாது. அல்லாஹ் சொன்னா சரிதான், அல்லாஹ் வேட்டையாட கூடாது அப்படின்னு சொன்னா சரிதான். என்னத்துக்கு இது? அந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா சட்டத்தை வைப்பதும் சட்டத்தை எடுப்பதும் சட்டத்தை பொருத்தமான நேரத்தில் மாற்றி கொடுப்பதும் அவனுக்கு தான் தெரியும். இந்த அடியார்களுக்கு எப்ப கொடுத்தா, எப்படி கொடுத்தா, எதை கொடுத்தா சரியா இருக்கும்னு தெரியும். இப்படிதான் குர்ஆனும் இருக்குது. குர்ஆன் எடுத்து பார்த்தா அப்படிதான் இருக்கும். அது ஒன்று சொல்ற பாருங்களேன். குர்ஆன சில ரெண்டு விஷயம் இருக்கும். ஒண்ணு ஓதுறது, இன்னொன்னு சட்டம். சில இடங்கள்ல பார்த்தா ஓதுறது இருக்காது, சட்டமும் இருக்காது. அந்த குர்ஆன்ல இருந்தது, இப்ப இல்ல. குர்ஆன்ல சட்டமும் இல்ல. குர்ஆன்ல இருந்துச்சு,
படிச்சு இப்ப சட்டமும் இல்லை, ஓதுவதே இல்லை. இது என்னங்க அப்படி கேட்கிறீங்களா? ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள் சில வசனங்களை ஓதிட்டு நைட்டு தூங்குறாங்க. சொல்லி வசனங்கள்லாம் ஓதிட்டு நம்மளாம் தூங்குவோம்ல, ஆயத்துல் குர்சி இதெல்லாம் ஓதிட்டு தான் தூங்குறோம். அது மாதிரி சில சஹாபாக்கள் ஓதி தூங்குறாங்க. காலையில எந்திரிச்சு திரும்ப ஓதி பார்க்கறாங்க. பிஸ்மி மட்டும் தான் வருது, மத்தது வரல. பிஸ்மி மட்டும் தான் வாயில வருது, மத்த வசனங்கள் வாயிலே வரல. உண்மை புரியல. பிஸ்மி மட்டும் தான் வருது எல்லாருக்குமே. யாரெல்லாம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க கேட்ட சஹாபாக்கள், அப்ப எழுதுறது கம்மி, எழுத்தாளர்களும் கம்மி. அதனால நெஞ்சத்துல தான் இருந்துச்சு, குர்ஆனே நெஞ்சில தான் வந்துச்சு. அதனாலதான் ஹிஃப்து பண்றது ஈஸியா இருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு ஹாஃபிதுலாம் 6 மாசத்துல 1 வருஷத்துல ஹாஃபித் ஆகுறாங்கல்ல. சில பிள்ளைங்களை பார்த்தா அவ்வளோ சுபஹானல்லாஹ் நல்லா இருக்கா இல்லையா? ஏண்டா அது நெஞ்சில் வந்த குர்ஆன், ஏத்தில் வந்ததல்லவே. ஏத்தில் வந்ததை நெஞ்சில் ஏத்துறது கஷ்டம். ரசூலுக்கு நெஞ்சில கொடுத்ததுனால நெஞ்சில் இருந்து நெஞ்சை காட்ட லேசாக்கி வைக்கிறான். அதனாலதான் ஹிஃப்து பண்றது ரொம்ப லேசுப்பா. மனப்பாடம் ஈஸியா பண்ணிடலாம், அவ்வளவு லேசா வந்துடும். நம்ம தான் தயங்குவோம், எப்படி வருமோன்னு. ஆனா வந்துடும் ஈஸியா. அப்ப சஹாபாக்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. மனப்பாடம் பண்ணி வச்சிருந்த சஹாபாக்கள் நைட்டு என்ன செய்வாங்கன்னா, தூங்கும் போது மரத்துல கூட ஓதிக்கிட்டு தான் தூங்குவாங்க. காலை எழுந்திரிச்சு பார்த்தா பிஸ்மி மட்டும் வருது, மற்றதை காணல. ரொம்ப வருத்தமா போச்சு. சொல்லி சொல்லி பார்க்கலாம் வரமாட்டேன், நினைவே இல்லை. காலையில எல்லாரும் ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. நாயமே நைட்டு வந்த வசனத்தை ஓதிட்டு தான் தூங்கணும், காலை எழுந்திரிச்சா பிஸ்மி தவிர எதுவும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம், நீங்கள் ஓதி கொண்டிருந்த அந்த வசனங்கள் எல்லாம் இப்போது மாற்றப்பட்டு விட்டது, அதனால் உங்கள் நெஞ்சத்திலிருந்து அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நெஞ்சிலிருந்து தூக்கினாங்க. ஏன்னா அப்ப நெஞ்சில தான் இருந்துச்சு குர்ஆன். யாரும் நெஞ்சில இல்லாத மாதிரி குர்ஆனை நெஞ்சிலிருந்து அல்லாஹ் எடுத்துட்டான். இப்ப நம்ம தேடி பார்த்தா கிடைக்காது, குர்ஆன்ல கிடைக்காது, அது சட்டமும் கிடையாது. சூரத்துல அஹ்ஸாப் இருக்கு பாத்தீங்களா? அஹ்ஸாப் படைகள் அர்த்தம். அது பெரிய ஒரு வரலாறு இருக்கு, அதுக்குள்ள பெரிய வரலாறு, சூப்பர் வரலாறு, சந்தக்கு போர் நடந்த வரலாறு. அந்த சூரா ஒரு அரை ஜுசு கிட்ட இருக்கும். ஆனா அத பெருமக்கள் சொல்லுவாங்க, ஏறத்தாழ பக்ராவுக்கு நிகரா இருக்குமா. பக்ரா சூரா இருக்குல்ல, ஒரு 2.5 ஜுசு கிட்ட இருக்கா இல்லையா, அதுக்கு நிகரான சூறாவா அஹ்ஸாப். அது இருக்கிறது எவ்வளவு இருக்குது, இது எங்க காணலன்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் மாற்றி விடுவேன் அல்லது நான் மறக்க வைப்பேன். அந்த பகுதிகளை அல்லாஹ் அப்படியே எடுத்து விட்டான். இது குர்ஆன்லயும் இல்ல, சட்டத்திலையும் இல்ல. இது ஒரு செய்தி. இன்னொன்னு இருக்கு, நாசிக் மன்சூப்ல. என்னன்னா சட்டம் இருக்கும், குர்ஆன்ல ஆயத்து இருக்காது. சட்டம் ஃபாலோ பண்ணுவாங்க, குர்ஆன்ல ஆயத்தை பார்த்தா இருக்காது. அஹ்காம் இருக்கும், ஹுக்ம் இருக்கும், சட்டம் இருக்கும், திலாவத் இருக்காது, ஓதுறது இருக்காது. எப்படின்னா இப்ப வயசானவங்க கல்யாணம் ஆகி வயசானவங்களா இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஜினா செஞ்சுட்டா என்ன தண்டனைன்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருந்தது. இப்போது அது எடுக்கப்பட்டு விட்டது. ஆனா சட்டம் இருக்கிறது. பெருமக்கள் சொல்வார்கள், அது என்ன ஆயத்துன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்குங்கிறாங்க சில பேர். என்ன ஷைஹ வ ஷைஹத இதா ஸனயா, அவர்கள் சொல்றாங்க, இதா ஸனயா, 2 பேர் ஜினா செய்து விட்டால், வயசான ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ 2 பேர் ஜினா செய்து விட்டால், ஃபர்ஜிமுஹா அல்பத்தா, கட்டாயமாக கல்லால் அடிக்கணும். நகாலம் மினல்லாஹ், இது அல்லாஹ்வின் தண்டனை. வல்லாஹு அலீமுன் ஹகீம், அல்லாஹ்வை அறிந்தவன், அவனே ஞானமுடையவன். இப்படி ஒரு வசனம் இப்ப இல்ல, இப்படி ஒரு வசனம் இருந்தது, இப்ப குர்ஆன்ல இல்ல. ஆனா சட்டம் இருக்குது. இன்னைக்கு வயசானவங்க ஜினா செஞ்சா இந்த சட்டம் உண்டு. அதனாலதான் குர்ஆன்ல ஆயத்து இல்லாதனால சட்டம் மட்டும் இருக்கிறனால பின்னாடி ஒரு குழப்பம் வருமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு ஒரு தடவை மெம்பர் மேடையில் இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, குர்ஆன் எவ்வளவு அற்புதமானதுன்னு சொல்லிட்டு வருவாரு. நாங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சில வசனங்களை படிச்சோம். சில நேரத்துல அந்த வசனங்கள் குர்ஆன் என்ன நினைச்சிட்டு சில பேர் தப்பா எடுத்துக்குவாங்க. வருங்காலத்தில் இப்படி நடந்த போது நான் பயப்படுறேன். என்ன குர்ஆனையே இல்லைங்க, ஏன் ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு குழப்பம்லாம் நிறைய வருது இல்லைங்க, எதுக்கோ குழப்பம் வருதா இல்லையா? கண்ணா ஒரு நாள் குழப்பம் அந்த மாதிரி வந்து குர்ஆனே இருக்கு இல்லையே, ஏன் வயசானவங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க அப்படி யார் கேட்டுட்டா? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான்
செயல்முறைப்படுத்துறாங்க. மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் வராங்க, நாயகமே நான் ஸினா செஞ்சுட்டேன் அப்படிங்கிறான். கல்யாணம் ஆகும், நான் ஸினா செஞ்சுட்டேன் அப்படி ரசூலுல்லாஹ் திரும்பிக்கிட்டாங்க. திரும்ப வந்து செய்வதே நாயகமே நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பிக்கிட்டாங்க. திரும்ப வந்து சொல்லுகிறாங்க, 4 முறை சொல்லுகிறாங்க. 4 முறை சொன்னதுக்கு அப்புறம் அதை விசாரித்து விட்டு தண்டனை கொடுக்கிறாங்க. குர்ஆனில் ஆயத்து தண்டனை கொடுக்கிறாங்க. செயல்முறையில் கொண்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆனா குர்ஆன்ல அந்த ஆயத்துல பார்க்க முடியாது. ஆனா 4 சாட்சி வேணும். அவ்வளவு ஜினாவுக்கு பார்த்துருக்கிறோம். சாட்சிகளை பொறுத்த வரைக்கும் சில இடத்துல 2 சாட்சி, சில இடத்துக்கு 1 சாட்சி, சில இடத்துக்கு 4 சாட்சி. பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பாரு. இப்ப ரம்ஜான் பேரை பார்க்குறோம்ல, ஒரு முஸ்லிம், சூப்பரான ஒரு முஸ்லிம், உண்மையான மூமின் ஒருத்தர் சாட்சி சொன்னா போதும், நான் பேரை பார்த்துட்டேன், ஃபாலோ பண்ணலாம். ஒருத்தர் சொன்னா போதும். ஆனா ஒரு மூமினா இருக்கணும், சரியா இருக்கணும், ஆள் நல்லா இருக்கணும், இல்லப்பா நல்லா இருக்கக்கூடாது. அதுக்கு சில ரூல் இருக்கு. ஒருத்தர் சொன்னா என்ன செய்யலாம், அப்ப நான் நோம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படி. ஆனா மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2 சாட்சி இல்லையா? எல்லாத்துக்கும் 2 சாட்சி சொல்லுவாங்கல்ல. கல்யாணம்னா 2 சாட்சி தான் சொல்றோம், 2 சாட்சி. ஆனா விபச்சாரத்துக்கு மட்டும் பாருங்க 4 சாட்சி. விபச்சாரம் ஒருத்தர் செஞ்சுட்டான்னு யாராவது போய் சொன்னா அவர் அது உடனே எடுத்து பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. 4 சாட்சிகள் கொண்டு போகணும். மார்க்கம் சொல்லுகிறது, இலாக்காம நீங்கள் பையனா விபச்சாரத்துக்கு ஆதாரம் வேணும், 4 பேர் சாட்சி சொல்லணும். 3 பேர் சொல்லி ஒருத்தர் எனக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு, நைட்ல ஒழுங்கா தெரியல, சட்டம் வராது, தண்டனை வராது. ஏன் 4 சாட்சிக்கு நான் பார்க்க? 4 சாட்சிக்கு 8 கண்ணு வருது இல்ல, ஒரு சாட்சிக்கு 2 கண்ணு தானே. அப்ப 4 சாட்சிக்கு 8 கண்ணும் சாட்சி சொல்லணும். அல்லாஹ்வுடைய வேலை பாருங்க. ஏன்னா 4 சாட்சி எங்கேயும் நிக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய வேலை என்னடா, இவன் அழிக்கக்கூடாது, இவன் எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு தான் அல்லாஹ்வுடைய நேரம். அவனுடைய ஆசை அதுதான். இந்த தவறே இவன் தினந்தனும் இவனுக்கு மறைக்கிறேன், அதனால 4 சாட்சி. இல்லைன்னா 1 சாட்சி வச்சு உனக்கு அடிச்சிருக்கலாமா இல்லையா? அப்படி கிடையாது. 4 சாட்சி எங்க போய் தேட? 3 பேர் ஒழுங்கா நின்று ஒருத்தரை தப்பா எனக்கு அப்படிதான் இருந்துச்சுன்னு சொன்னா ஏற்றுக்க முடியாது. தவறு செய்ததை அந்த நேரத்தில் அந்த காட்சியை பார்க்க வேண்டும், இல்லைன்னா தண்டனை கிடையாது. அல்லது அவன் மாசமாயி வயிறு புள்ள உண்டாயிருக்கணும். ஒரு கல்யாணம் ஆகாதவ ஒரு கல்யாணம் ஆன ஒருத்தர் சேர்ந்து அவர் புள்ள உண்டாயிருக்கணும். அவர் சொல்லணும் இந்த புள்ள அவனாலதான் உண்டாயிருக்கு. அதுக்கும் சாட்சி ஒன்னு அவன் சொன்னோம்ல நடந்தது, அதுக்கும் விசாரணை இருக்கிறது. அல்லது அவரே வந்து ஒத்துக்கிறணும், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், மாயிஸ் ரலியல்லாஹு மாதிரி வந்து ஒத்துக்கிறணும். ஒத்துக்கிட்டா அப்ப தண்டனை. இப்படி இருக்குது. இப்படி எல்லாம் சொல்லப்படுகின்ற அழகான சட்டங்கள் எல்லாம் குர்ஆன்ல இருக்கு. ஆனா இந்த ஆயத் அன்ன ஷேഖ வ ஷேഖத்த ஆயத் குர்ஆன்ல கிடையாது. நடைமுறையில் கொண்டு வருகிறார்கள் ரசூலுல்லாஹ். சட்டமா இருக்கிறது திலாவத், ஓதுறதுக்கு கிடையாது. ஆனா சட்டம் உண்டு, இப்போ சட்டம். சரி, இன்னொரு செய்தி சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா, சட்டம் இருக்காது குர்ஆன்ல, ஆயத்து மட்டும் இருக்கும். ஆயத்து இன்னும் இருக்கும், ஆனா சட்டம் இருக்காது. இப்ப கணவர் போட்டா போயிட்டா எவ்வளவு மாசம் இதா இருக்கணும் என்றால், குர்ஆன் ஒரு இடத்தில் சொல்லுகிறது, மத்தான் இலல் ஹவுலி கைர இஹ்ராஜ் என்ன சொல்லுது? கணவர் வீட்டை விட்டு வெளியே போகாமல் 1 வருஷம் இதா இருக்கணும்னு சொல்லுது. என்ன சொல்லுங்க? ஹவுல், ஹவுல் என்றால் 1 வருஷம். 1 வருஷம் இதா இருக்கு. 40 நாளைக்கு பிரச்சனையா இருக்கு. 1 வருஷம் இதா இருக்கணும்னு சொல்லுது குர்ஆன். இதுவும் குர்ஆன்ல இருக்குது. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வல்லதீன தவஃபன அந்த ஆயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு இருக்கு. நீங்க செய்ய கூல் ஜுஸு ஃபுல்லாவே தலாக் சம்பந்தமா, இத்தா சம்பந்தமா, குஹுரு சம்பந்தமா தான் 2வது ஜுஸு ஃபுல்லா லாஸ்ட்ல உங்களுக்கு பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு செய்தி. சரி, ஆனா குர்ஆன்ல இன்னொரு ஆயத்து இருக்குது, யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன 4 அஷ்ஹுரி வ அஷ்ரா. பின்னாடி ஒரு வசனம் வருகிறது, திருமணமான ஒருவருடைய கணவர் இறந்து விட்டால் அந்த அம்மா எவ்வளவு நாள் இதா ஆகணும், இதா இருக்கணும்னு சொன்னா 4 மாசம் 10 நாள். கணவர் போத்தா போயிட்டா 4 மாசம் 10 நாள் என்று வருது. ஆனா 1 வருஷத்துல குர்ஆன்ல தான் இருக்குது. 4 மாசம் 10 நாள்ங்கிறதும் குர்ஆன்ல தான் இருக்கு. எதை கடைபிடிக்கிறோம்? 4 மாசம் 10 நாள் என்பதை கடைபிடிக்கிறோம்.
ஏனென்றால் ஒரு வருஷம் என்பது முன்னாடி வந்த ஆயத்து. அந்த ஆயத்துக்கு தான் மன்சூக் என்பார்கள், மாற்றம் பெற்ற வசனம். ஆனா குர்ஆன்ல இருக்கு மாற்றிய வசனம் என்பது பின்னாடி வரும், காலத்தால் பின்னாடி வரும். அதுதான் 4 மாசம் 10 நாள் என்கிற வசனம், அதுவும் குர்ஆன்ல தான் இருக்கு. நாசிகனுடைய ஆயத்தை எடுத்து ஓதினால் எத்தனை நன்மையோ, மன்சூகனுடைய ஆயத்தை எடுத்து ஓதினாலும் அத்தனை நன்மைதான். அதற்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் இதற்கு ஒரு எழுத்து 10 நன்மை தான். அதை பார்த்தால் நன்மை என்றால் இதையும் பார்த்தால் நன்மை தான். ஆனால் சட்டம் இதுதான். 4 மாசம் 10 நாள் என்பது சட்டம், ஒரு வருஷம் என்பது சட்டம் கிடையாது. ஆனால் குர்ஆனில் வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாடி வந்தது ஏன் உள்ள அப்படி செய்யலாம்? இது மாதிரி நிறைய வசனம் பார்க்கலாம். மௌத்துடைய வசியத்தினுடைய விஷயத்துல வரும். குத்திபை இதா ஹபர அஹதுகுமல் மௌத், யாருக்காவது உங்களில் ஒருவருக்கு மௌத்து வந்து விட்டால் கைரனில் வசியத்தில் வாலிதை வல் அக்ரபீன், உங்கள் பெற்றோர்களுக்கு உறவுகளுக்கு வசிய செஞ்சிருங்க. மௌத்தா போற நேரத்துல எங்க பாப்பா அம்மாவுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க, என் அண்ணன் தம்பிக்கு இவ்வளவு கொடுத்துருங்க, என் மனைவி மக்களுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க வசியத் பண்ண சொல்றாங்க. வசியத்துல எழுதுற சாசனம் எழுதுற மாதிரி வசிய செஞ்சிருங்க அப்படின்னு. இது குர்ஆன்ல இருக்கிற ஆயத்து. இது எவ்வளவு நாள் இந்த வசியத் ஆயத்து இருந்தது? கொஞ்ச காலம் பின்னாடி உம்மு கஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்களுடைய கணவர் மௌத்தா போகல. மௌத்தா போனோடனே அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க, சொத்துலாம் இருந்துச்சு. மௌத்தானதுக்கு அப்புறம் அந்த மௌத்தானவருடைய சகோதரர் வந்து மொத்த சொத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. நீனே ஒரு பொம்பளை, உனக்கு இருக்கிறது சின்ன சின்ன பிள்ளைங்க, உனக்குலாம் சொத்து கிடையாது, எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இந்த அம்மா உள்ள மாதிரி இல்ல, கண்மணி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்று உலகின்றாங்க. இந்த அம்மா, எனக்கு நியாயம் வேணும், என் கணவருடைய சொத்து எனக்கு கிடைக்க வேண்டும். நான் ஒரு பெண்ணாக அவர் வழியாக பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன், சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள், அதனால் எனக்கு நீதி வேணும், ஒரு சொத்தில் பங்கு வேண்டும் என்று நிற்கிறார்கள். அப்போதுதான் சொத்துக்குரிய வசனம் இறங்குகிறது. வராசத் குர்ஆன்ல 3 இடத்தில் வராசத்தோட 3 வசனம் இருக்கிறது. 3 சூரத்து நிசாவுல தான் பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூப்பரான உலகத்தில் எவ்வளவு பெரிய வாரிசு உரிமை சட்டம் எழுதட்டுமே, எல்லாம் அந்த 3க்குள்ள அடக்கம். 3க்குள்ள அடக்கம். அவ்வளவு செய்தி இருக்கு. பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்கணும், பாப்பாக்கு எவ்வளவு கொடுக்கணும், அம்மாவுக்கு எவ்வளவு கொடுக்கணும், அண்ணன் தம்பிக்கு அம்மாவுக்கு எவ்வளவு, பிள்ளை இருந்தா எவ்வளவு, பொம்பளை பிள்ளை இருந்தா எவ்வளவு, ஆம்பளை பிள்ளை இருந்தா எல்லாம் அதுல இருக்கு. ஆச்சரியமா இருக்கா? கணவன் மனைவி எல்லா செய்தியும் அதுல இருக்கு. யூசிக்கும் முல்லான்னு சொல்லக்கூடிய வசனத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அழகாக அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவார். அதில் சொல்லுகின்ற போது யாருக்கு எவ்வளவு சொத்து, லித்னகரி மிஸ்லு ஹம்லில் உன்சைன், 2 பெண்ணுக்கு கொடுக்கிறது ஒரு ஆணுக்கு கொடு அல்லாஹ் சொல்றான். வலிக்குல்லி வாஹித் மின்ஹும் அஸ்ஸுதுஸ், பாப்பா அம்மாக்கு ஒவ்வொருத்தருக்கு 1/6 கொடு, 1 கொடு என்று சொல்றாங்க. ஃபலஹ் நிஸ்பு, ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தால் 1/2, 2ல் 1 கொடு, மொத்த சொத்துல பாதியை கொடுக்குறாங்க. பொம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் இருந்தா ஃபலஹுன்ன சுலுசான், அவர்களுக்கு 2/3 கொடு, மொத்த சொத்துல 3/2 கொடு என்று சொல்றாங்க. இப்படியாக கணவன் மனைவி எல்லா சொத்தும் அல்லாஹ்வே பங்கு வச்சுட்டான். இதுவும் குர்ஆன்ல இருக்கு. இப்ப சொல்லுங்க, வசியத்துடைய ஆயத்து என்ன சொல்லுது? நீங்க சொல்லிட்டு மௌத்தா போங்கன்னு சொல்லுது. இந்த ஆயத்து என்ன சொல்லுது? நீ சொல்ல வேண்டாம், மௌத்தா போயிட்டா அல்லாஹ் பிரிச்சு வச்சுட்டாங்க. இனி யார் வசியம் செய்யா செல்லாது. மௌத்தா போற ஒருத்தர் எங்க வாப்பாவுக்கு உள்ள கொடுத்தா செல்லாது. குர்ஆன்ல இருக்குது, செல்லாது. ஏன்னா குர்ஆன்ல அந்த ஆயத்து முன்னாடி வந்தது, அந்த ஆயத்து காலத்தால் முந்தி வந்தது, அந்த ஆயத்துக்கு பேரு மன்சூக். அப்ப இப்ப நடைமுறையில் இருக்கிற ஆயத்து என்ன? நாசிகான ஆயத்து எது? யூசிக்குமுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வாரிசு சட்டங்களை சொல்லக்கூடிய வசனங்கள். அதுவும் சூரத்து நிசாவுல தான் இருக்குது. அப்ப 2 ரசூலுல்லாஹ் சொல்லுகிறாங்க. ஆனா நடைமுறையில் இருப்பது பின்னால் வருகின்ற சட்டம், அதுதான் நடைமுறையில் இருக்கிறது. இந்த மாதிரி சட்டங்களை பார்க்கலாம. அப்ப அந்த ஆயத்து இருக்கிற சட்டம் இல்லாம போச்சு. சரி, நம்மளுக்கு ஒண்ணு தோணலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. குர்ஆன்ல நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி நாசி மனுஷனுடைய ஆயத்து வந்து கிட்டத்தட்ட நிறைய சொல்றாங்க. பாடங்கள்ல மதரசாக்கள் வந்து நிறைய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேணாம். இப்ப இதை ஏன் அல்லாஹ் செஞ்சான்? அல்லாஹ் சொல்லுகிற போது மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா, குர்ஆனின் வசனங்களில் ஏதாவது ஒன்றை நாம் மாற்றினாலோ அவ் நுன்சிஹா அல்லது மறக்கடித்தாலோ நஅதி பி கைரின் மின்ஹா, அதை விட சிறந்ததை நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்தை யோசிச்சு பாருங்க. மாத்திர உரிமை எனக்கு தான் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல
நீங்க பாத்தீங்கன்னா சூரத்து நஹ்ல்ல அல்லாஹ் சொல்லுவான் வைதா பத்தல்னா ஆயத்தம் மக்கான ஆயத்தி, ஒரு வசனத்தின் இடத்தில் இன்னொரு வசனத்தை நாம் மாற்றுவோம் அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு அஅலம் பிமா யுனஸில் காலு இன்னமா அன்த முஃப்தர். ஆனால் அந்த மக்கள் உங்களை பார்த்து நபி என்ன சொல்கிறார்கள், நீங்கள் இட்டு கட்டக்கூடியவர் என்று அந்த மக்கள் சொல்லுவார்கள். இப்படி மாத்தி மாத்தி பேசுறதுனால அவங்க தப்பா விளைக்கிறாங்க. அதை நாசிக் மன்சூர் வரைக்கும் தெரியல, முன்னாடி உள்ள சட்டம் பின்னாடி உள்ள சட்டம், இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன் இப்படி விளக்க தெரியலடா, தௌராத்துல இந்த மெத்தேடு கிடையாது, இஞ்சில இந்த மெத்தேடு கிடையாது, ஜபூர்ல இந்த மெத்தேடு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அதெல்லாம் 23 வருஷமா இறங்கல, அதான் ஒன்றே இறங்கிருச்சு, ஒரே நேரத்தில் இறங்கிருச்சு, பலகையா இறங்கிருச்சு. அப்படிதானே அகதல் அல்வாஹ், பலகையான நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தூக்குனாங்க வருது மொத்தமா. அது எப்படி முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணா சொல்ல முடியும்? அப்படி ஒண்ணு சொல்ல முடியாது. எழுதுனதுதான் அதை ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா இஞ்சில அப்படிதான், ஜபூர் அப்படிதான். அதுல மாத்துறதுக்குன்னா முன்னாடி ஒண்ணு சொல்லி பின்னாடி ஒண்ணு சொல்றது ஒண்ணு எழுதி மொத்தமா கொடுத்தாச்சு. குர்ஆன் அப்படி அல்ல. குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக பல முறை பல்லாயிரம் முறைகள் மாணவர் கோமன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்து 23 வருஷமாக தந்திருக்கிறார் என்கிற போதுதான் இந்த முன்னாடி ஒரு சட்டம் சொல்லி பின்னாடி ஒரு சட்டம் சொல்ல வேண்டிய ஒரு நிலை வருது. ஏன் வந்தது என்பதை நாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சட்டத்துக்குரிய ஆயத்து வெறும் குர்ஆன்ல ஒரு 500 ஆயத்து கிட்ட தான் இருக்கு. ஒரு 500 ஆயத்து குர்ஆன்ல இருக்கிற எவ்வளவு ஆயத்து? 6676 ஆயத்து இருக்குது. 500 ஆயத்து கிட்ட தான் சட்ட ஆயத்துகள். இதுலதான் இந்த அதிலேயும் ஒரு சில ஆயத்துகள்ல தான் இந்த மாதிரி முன்னாடி ஒரு செய்தி சொல்லிட்டு பின்னாடி அல்லாவே மாத்தி இருக்கிறாங்க. மீறி இருக்கிற ஆயத்துகள் எல்லாம் வரலாறு, அட்வைஸ், அடுத்தவங்களை உபதேசம் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி நிறைய ஃபர்லான விஷயம் இதெல்லாம் சொல்லி தரோம். இதுல நான் மாற்றம் வராது. 5 நேரம் தொழுவுன்னா 5 நேரம் தொழுவுங்க தான், அதெல்லாம் மாத்த நல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லிவிட்டு திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை மாத்தினா சொல்ல மாட்டான். வரலாறு தான், தகவல் தான், அது மாற்றப்படாது. சட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்லாம் இது மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன் மாற்றப்படுகிறது என்று சொல்லுகின்ற போது மார்க்க வல்லுநர்கள், முஃபஸ்ஸிரீன்கள், விரிவுரையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, படிச்சவனுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போறோங்க, படிச்சவர் தான் ஒரு டாக்டர் இல்லையா, போனா அவர் உடனே எல்லாத்தையும் கேட்டுவிட்டு ஒரு மாத்திரையை ஏதாவது ஒரு மருந்து எழுதி கொடுப்பாரு. இதை கொஞ்சம் போட்டு பாருங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், இதை அதையும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். அப்புறம் பாருங்க போட்டு பார்ப்போம், சரியா என்ன சரி, இல்லைன்னா போயிட்டு ரிட்டர்ன் திரும்ப வேற மெடிசன் எழுதி கொடுங்க, இதை போட்டு பாருங்க அப்படின்னு. எப்ப அவருடைய உடலுக்கு வந்திருக்கிற அந்த நோய்க்கு இந்த மருந்து செட் ஆகுதோ அதுவரை மருந்தை மாத்திக்கிட்டே இருப்பார். இந்த டாக்டருடைய நோக்கம் என்னன்னா, அவருக்கு ஏற்ற மருந்தை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் மாத்திக்கிட்டு இருப்பார். அவருக்கு ஏற்ற மருந்தை, அந்த நோய்க்கு ஏற்ற மருந்தை கொண்டு போய் சேர்க்கிற வரை மாத்திக்கிட்டே தான் இருப்பார். அதான் அவருடைய நோக்கம். அவர் உடலை சார்ந்த டாக்டர் அல்ல. அந்த குர்ஆனை கொடுத்தது உள்ளத்துக்கான மருத்துவம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும் ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு தெரியும். ஆனா வாங்குற இடத்துல இல்ல. வாங்குற இடத்துல புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. புதுசா வந்தவங்க மதுக்களை உட்கொடுக்கணும் விட முடியுமா? சாராயத்தை உட்கொடுக்க விட முடியுமா? அதனால அல்லாஹ் என்ன சொன்னாரா, வந்து நபியே எசாலோட கண்டே சாப்பிடு, மதுவை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லிவிடுங்கள், சொல்லிவிடுங்கள், இது போமா. மது இருக்கிறது பாருங்க, அது பெரிய பாவம் தான். ஆனா சில நன்மைகள் இருக்கு. தீகமா இதுவும் அதுல நன்மைகள் கொஞ்சம் இருக்குது, பாவம் நிறைய இருக்குன்னு சொல்லுங்க. சில பேர் சரி நான் கொஞ்சம் நன்மை இருந்தாலும் திரும்ப குடிக்கிறான்னு செய்வாங்க. நன்மை இருக்கு நல்லா சொல்லிவிட்டாங்க, கொஞ்சம் திரும்ப குடிச்சார். அப்பதான் ஒரு சஹாபி விருது வைக்கிறார்கள். அந்த சஹாபியுடைய விருதினை கலந்து கொண்டவர்கள் நல்லா குடிக்கிறது அனுமதி இருந்துச்சு, ஆனா தடை செய்யல. நன்மை கொஞ்சம் இருக்குன்னு சொன்னனால குடிச்சாங்க. அந்த விருதினை கலந்து கொண்டு மகரிப தொழுகைக்கு வருகின்ற போதுதான் அவர்கள் தொழுகும் போது ஆயத்துகளை மாற்றி ஓதுகிறார். குல்யா அய்யுல் காஃபிரூன, எங்கெல்லாம் லா வருதோ அதெல்லாம் இல்லாம போகுது. அது பெரிய ஆபத்து. ஏன்னா நான் ஆழ்புதுன்னா வணங்க மாட்டேன்னு அர்த்தம். வேற ஆழ்புதுன்னா வணங்க வேண்டும், தொழுகையே பசாது. சில இடத்துல ஒரு எழுத்த விட்டா தொழுகை பசாதா இருக்கு. வணங்கவே வந்துடும். எப்படி அந்த சிலைகளை நம்ம வணங்க முடியும்? நீங்க வணங்குறத நான் வணங்க வந்த சரியா இருக்காது. அப்பதான் என்ன சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்,
தொழுகையில் இருக்கும்போது அந்துல் சுகாரா, மதுவோடு வராதீங்க, போதையோடு வராதீங்கன்னா அப்போ தடை வரல, அதுவும் குர்ஆன்ல இருக்கு. கடைசியாகத்தான் முழு தடை வருகிறது. இன்னமல் கம்ரு வல் மைசிர் வல் அன்சார், முழு தடை, முழு மது விலக்கு கடைசியாகத்தான் வருகிறது. யோசிச்சு பாருங்க எப்படி வருது பாருங்க. ஆனா சில இதெல்லாம் பட்டுன்னு தடை செஞ்சிருவோம். வெற்றி கொள்ளப்பட்டு சில மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு பார்த்தீங்களா? மக்கா வெற்றி கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி இந்துக்கள் எல்லாருமே வருவாங்க மக்காவுக்கு, நிறைய பேர் வருவாங்க, எல்லாரும் தானே வருவாங்க. அப்படி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, மக்காவுக்கு வருவாங்க. சில பேர் இந்த பாதி ட்ரெஸ்ல வருவாங்க, அவங்க ட்ரெஸ்ல வருவாங்க. இப்பெல்லாம் பல பல தவாஃப்லாம் நடந்திருக்கு மக்காவில். எப்ப மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சோ அப்போது நல்ல ஆயுத இறங்கினா இன்னமல் முஷ்ரிக்கூன நஜஸுன், முஸ்லிம்கள் இணை வைப்பவர்கள் அசுத்தமானவர்கள், ஃபலா யஷ்ரபு மஸ்ஜிதல் ஹராம், இந்த பள்ளிக்குள்ள வர வேண்டாம், நெருங்க வேண்டாம்ட்டாங்க. காபாக்குள்ள வரக்கூடாது, நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே போடு வரக்கூடாது, ஒரே இதிலே போட்டாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பூர்வீக குடிகளான மக்கா வாசிகளுக்கு வருத்தமாச்சு. அப்படி சொல்றது என்ன வருத்தமாச்சுன்னா, வெளிநாட்டில் உள்ளவர்கள் உள்ள வருகின்ற போது வியாபாரம் நல்லா இருக்கும். அந்த காலத்துல வியாபாரத்துக்கு சேர்ந்து வர்றதுதான், சும்மா காபாக்கள் வரதில்லை, வர வழியில ஜாமான் கட்டிட்டு வருவாங்க, வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அப்ப மக்கா சந்தை பெரிய சந்தையா இருந்துச்சு, அரபுலகத்தினுடைய பெரிய சந்தையாக இருந்தது. ஏண்டா நிறைய பேர் மக்காவுக்கு காபாவுக்கு வர்றதுனால சந்தைகள் பெருகிடுச்சு. இப்ப இவங்க வரவேணான்னு சொன்னா பல ஊரிலிருந்து வரக்கூடிய பொருள்கள் மக்காவுக்குள்ள வராம போயிடும். ஏன்னா மக்கா ஒரு பாலைவனம், அதுக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம். இப்ப இவர்களை தடுத்து விட்டால் ஒண்ணுமே வராது, நமக்கு வறுமை என்னவா வந்துடும், நம்ம கஷ்டத்துக்கு போயிடுமே, பொருளாதாரத்திலே கீழே விழுந்துருவோமே அப்படின்னு பயப்படுகின்ற நேரத்திலும் கூட அல்லாஹ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். வரக்கூடாது, எவ்வளவு பொருளாதாரம் சரிந்து போனாலும் சரி அவர்கள் உள்ளே வரக்கூடாது. அதுக்காக தொடர்ந்து என்ன பேசுறான், வைகிருஷ்ணம் ஆயுதத்தை அந்த ஆயுதத்திலே பேசுறான். இதுக்கு சம்மதம் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த ஆயுத பார்த்தா ஒரே ஆயுது சம்மதம் இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் வறுமையை பயந்தால் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வறுமையை பயந்தால் அல்லாஹ் தன் அருளால் உங்களுக்கு செல்வத்தை தருவான் என்று அல்லாஹ் சொல்றான். நீ சொல்ல கேளுங்க, உங்க வசதியான நாடாக உங்க நாட்டை நான் மாத்துகிறேன் என்றான். அந்த மக்கள் கேட்டார்கள். இன்னைக்கு மக்காவுடைய நிலவரம் என்ன? எல்லா ஊர்ல கிடைக்காத கூட அரபுக்கு போனவங்க தெரியும், உமராஜிக்கு போனவங்க எல்லா பொருளையும் வாங்கலாம், அல்லாஹ் செஞ்சு காட்டிட்டான். இப்படி இந்த சட்டத்தை எல்லாம் ஒரே நிலையில தடை செய்தவன் மதுவை அப்படி தடை செய்யவில்லை. அது பொருள் சம்பந்தப்பட்டது, இது மனிதர்களுடைய சுவாபம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அதனால் அதற்கு அல்லாஹ் எடுத்துக்கிட்ட முறையை பாருங்க. அல்லாஹ்வுக்கு ஒரு எண்ணம், அதாவது மதுவில்லாத மனிதர்களை உருவாக்குவது எண்ணம். அதுக்கு ஏற்ற மனிதர்களாக இவர்களை பட்டுன்னு கொண்டு வர முடியாது. அதனால ஒரு ஸ்டெப்பா கொண்டு வரல. அப்ப அல்லாஹ்வுக்கு என்னன்னா 4 மாசம் 10 நாள் இதா இருக்கிறது எண்ணம், அதை குறைக்கிறதா எண்ணம் அல்லாஹ் வச்சிருக்கலாம். ஆனா முதல் கட்டமாக 1 வருஷம் அல்லாஹ் வைத்திருந்தார். அல்லாஹ்வுடைய எண்ணத்தை கடைசியாகத்தான் என்ன செய்யலாம், இறுதிப்படுத்தலாம். இறுதி தீர்ப்பு சொல்லுவோமா இல்லையா? இந்த தீர்ப்பு தான் லவுல் மஹ்ஃபூஸ்ல இருக்குது. இதை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் முன்னால் சில பயிற்சிகளுக்கு சில சட்டங்களை என்ன செய்யலாம், இலகுபடுத்தலாம், லேசுபடுத்தலாம். இதற்கு தான் நாசிக் மன்சூக் சொல்லுவாங்க. உடனே குர்ஆன் எடுத்துட்டு அங்கிட்டு ஒண்ணு பேசுறான்ல, இப்படி ஒண்ணு பேசுறான்னு நம்ம நினைக்க கூடாது. நமக்கு ஏற்ற சட்டத்தை, அவன் விரும்பின அந்த சட்டத்தை அமல்படுத்த வைப்பதற்கு சில நேரங்கள் பிடித்தது. குர்ஆன்லயே ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொன்னா, ஒரு மூமின் ஈயக்கும் எனக்கும் இஷ்ரூன சாபிரோன யகரிபு, எப்படி அல்லாஹ் சொல்றாங்க, 20 பேர் 200 பேருக்கு சமம் சொல்றான் குர்ஆன்ல. பதில் போர் நடக்கும் போது அப்படிதான், ஒரு 20 பேர் 200 பேருக்கு சமம். ஒரு மூமின் ஒரு ஆளு 10 பேருக்கு சமம், அப்படிதானே? சரிதானே? 20 பேர் 200 பேர் தான். ஒரு மூமின் 10 பேருக்கு சமம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 பேர் எதிரி நம்மளை தாக்க வந்தா ஒரே ஒரு மூமின் இருந்தா சண்டை போடணும், அதான் அர்த்தம். அது 10 பேர் காஃபிர் நம்மளை தாக்க வர வச்சுருங்க, ஒரே ஒரு மூமின் இருந்தால் ஓடக்கூடாது. ஒருத்தனா இருந்தாலும் தைரியமா நீ தாக்கணும், உனக்கு கடமை, ஓடுனா பாவம். இப்படி இருந்தது சட்டம். பின்னாடி எல்லாம் என்ன சொல்லிட்டான், உங்கள் ஒவ்வொருத்தரும் எகலிப அல்ஃபம் எகலிப அல்ஃபைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஒருத்தர்
2 பேருக்கு சமம் என்று அந்த சட்டத்தை இலகுபடுத்துகிறார். 2 பேர் இருந்தால் மோதுங்க ஒரு ஆள், 2 பேர் இருந்தா ஒருத்தர் மோதுங்க, 3 பேர் இருந்தா மோத வேண்டாம் என்று சட்டத்தை எல்லாம் லேசுபடுத்துகிறார். இதுவும் அல்லாஹ் சொல்ற இந்த வசனம் அல்-ஆன் ஹஃபஃபல்லாஹு அன்கும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த வசனத்துடைய தொடக்கத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேசாக்குறது தான் அல்லாஹ்வுடைய விருப்பம், கஷ்டப்படுத்துறது இல்ல. அல்லாஹ்வுடைய விருப்பமே அப்படிதான். நீங்க பாத்தீங்கன்னா சூரத்து அழகா சொல்லுவான் யுரீதுல்லாஹு அன் யுஹஃபிஃப அன்கும், உங்களுக்கு லேசுபடுத்துறது அல்லாஹ் விருப்பமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றார். இப்படி எல்லாம் அல்லாஹ் சட்டத்தை தருகிறாங்க. அந்த நேர்த்தியை பார்க்கிற போது நம்மளை பிரமிப்பார்கள். இதை புரிந்து கொள்ளாத தெரிந்து கொண்டே யூதர்கள் தெரிந்து கொண்டே என்ன சொன்னாங்க, என்ன முகமது ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றாரு, ரெண்டாவது அதை மாத்திடுறாரு, அவர் சொன்னது மாதிரி நடந்து கொள்வது இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆனுக்கு எதிராக எவ்வளவு வேலைகள் செய்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆளுகளை வச்சு நம்மளுக்கு வேலை பார்க்கிறாங்க. சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்து நம்ம பார்த்துருப்போம். என்ன மாதிரி இதுண்டா, ஒரு முஸ்லீம் தான் எடுக்கிறார், எப்படி வேலை செய்யறாங்க. அவர் ஒரு தந்தை முஸ்லீம், தாய் வந்து இந்து. இவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. இந்த பிறந்த பிள்ளை வளர்ந்து வருகிற போது கொஞ்சம் பெருசா வந்துட்டார், இளைஞர் மாதிரி வந்துட்டார். ஆனா மௌத்தா போயிட்டார். மௌத்தானதுக்கு அப்புறம் அவர் ஹத்னா செய்யல, அதான் இங்க பிரச்சனை. அதுவரை ஹத்னா செய்யாம இருக்கிறார். இப்ப இவரை அடக்கம் செய்வதாக இருந்தால் ஹத்னா செஞ்சுதான் அடக்கணும் என்று சண்டை நடக்குது. ஹத்னா செய்யாம எங்க கபிரிஸ்தான்ல இடம் கொடுக்க மாட்டோம். மௌத்தா போனவரை ஹத்னா செஞ்சு அப்புறம் கொண்டு போய் அடக்கிறாங்க. அடக்கி அதுக்கப்புறம் அது இப்படி போகுது. இப்ப யோசிச்சு பாருங்க, இஸ்லாம் பிரியா சொல்றது எப்படி எடுக்கிறவர் ஒரு முஸ்லீமை வைத்து இப்படி எடுக்கிறார். இஸ்லாம் அப்படி சொல்லலையே, ஹத்னா செய்து அப்படி சொல்லலையே. ஹத்னா செய்து சுன்னத்து அது வேற விஷயம். மௌத்தாகி விட்டால் அவருடைய நகத்தை ஓட எடுப்பதற்கு அனுமதி கிடையாது, நகத்தை ஓட முடியை ஓட வெட்டுவதற்கு அனுமதி கிடையாது. ஏதாவது ஒன்று அவருடைய உடலிலிருந்து கீழே விழுந்தாலும் எடுத்து கவனுக்குள் போட்டு அடக்கம் செய்யுங்கள், அதை விட்டுட்டு போகாதீங்க மார்க்கம் சொல்லுகிறது. அப்படிதான் சொல்லி இருக்கிறது. ஹத்னா செய்ய எங்க இருக்குதா? இதை பார்க்கிறவங்களுக்கு என்ன தோணும், இஸ்லாம் அவ்வளவு மோசமானதா அப்படின்னு தோணுமா இல்லையா? என்ன இது, செத்தவங்களை போய் வெட்டி எடுக்கிறாங்க, இவ்வளவு கொடூரமானதா? இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. எப்படிலாம் மார்க்க சட்டம் வருது தெரியுங்களா? வயசான நிலையில ஒரு புதுசா இஸ்லாத்துக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறீங்க, அவர் ஹத்னா செய்ய பயப்படுறாரு. ஐயோ செஞ்சா அவர் ரத்த கம்மியா இருக்கு, ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கும், ஏதாவது ஒன்று ஆயிடுன்னு வச்சுக்கிறீங்க. உயிரோட தான் இருக்கிறாரு, செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை மார்க்கம் சொல்லுவது. ஏன்னா உயிரோடு இருந்தாருங்க, ஆனால் அவருக்கு அது பிரச்சனையாகும் என்று அவர் பயந்தால் செய்வது கட்டாயம் இல்லை. எவ்வளவு அழகாக சொல்லி தரப்படுகிறது இல்லையா? அன்பு நிறைந்தவர்களே, அப்ப இஸ்லாம் இவ்வளவு எளிமையாக அல்லாஹ் நம்மளுக்கு சட்டத்தை தரணுங்கிறதுக்கு தான் படிப்படியாக கொண்டு வச்சிருக்கிறான். ஆனால் இன்னைக்கு இஸ்லாத்தின் மீது உன்னோட விருப்புணர்வுல எப்படியெல்லாம் வெளியே காட்டப்படுது பாரு. நம்மெல்லாம் பார்க்கிறோம், சில பேர் வந்து ரொம்ப நாள் நீண்ட காலமா படுக்கையிலே கிடப்பாங்க, ஆஸ்பத்திரியில இருப்பாங்க. பார்த்தா முடிகள்லாம் வளர்ந்துடும். நம்ம வந்து மறைவிட முடிகள், அக்கல் முடிகள்லாம் 40 நாளுக்குள்ள எடுக்கணும், மேக்சிமம் 40, அதுக்குள்ளேயே எடுக்கணும். இப்ப எடுக்க முடியாம ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களாம் என்ன செய்யுது, எவ்வளவு நாள் படுக்கையில் இருக்கலாம், சில பேர் மௌத்தா போயிடலாம். அந்த நேரத்திலும் கூட அவர்கள் மரணித்து விட்டால் அவர்கள் முடிகளையோ நகங்களையோ எடுக்கக்கூடாது. மௌத்தானதற்கு பிறகு அந்த உறுப்புகள்ல கை வைக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. எப்படி மரணிக்கிறார்களோ அப்படியே எழுப்பப்படுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அதுல கை வைக்காதீங்க என்றார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்துல ஒரு அம்மா மௌத்தாயிட்டாங்க. இந்த அம்மா மௌத்தாகும் போது மையத்து குளிப்பாடுறதுக்கு ரஸ்ஸாக இருப்பாங்க, குளிப்பாடுறவங்க அவங்க போனாங்க. ஒரு பெண் போய் குளிப்பாடுறதுக்கு எவ்வளவு முதல் சொல்லி தரப்பட்டிருப்பாங்க. சுபஹானல்லாஹ். மார்க்கத்துல தாங்க இருக்குது. கபர்ல செருப்பு போட்டு போகலாம், ஆனா கபர் மேல விதிச்சிடாதீங்க சொல்லி தரப்படுது. கபர்ல சாஞ்சி உட்காருங்க, அது என்ன சோபாவாக சொல்லப்பட்டிருக்கு. கபருக்கு மரியாதை கொடுக்கிற மார்க்கம் அது.
உள்ள இருக்கிறவரின் மேலில் இருக்கிற கபருக்கு மரியாதை கொடுக்கிற மார்க்கம் எப்படி காட்டப்படுது பாருங்க. அது நம்மால வச்சே காட்டப்படுது. வழிபாட போன அந்த அம்மா வழிபாட போது சில ரகசியங்கள்லாம் வெளிப்பட சொல்லக்கூடாது. அந்த அம்மாக்குள்ள ஒரு எண்ணம், இவன் தப்பானவளா இருப்பாளோ அப்படின்னு ஒரு எண்ணம். வழிபாட போகுது பெண்களுக்குள்ள பார்த்தா அவருடைய இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சதுதான் தாமதம். கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மாவுடைய கை அந்த ஜனாதாவோட ஒட்டிக்கிச்சு. ஏதோ நம்ம இது சொல்லலை, வரலாற்று எழுதி வச்சிருக்காங்க. அப்படியே கை ஒட்டிக்கிது. செய்தி வருகிறதே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி செய்தி வருது, இப்படி குளிப்பாட்ட அந்த பெண்ணுடைய கையை ஜனாசாவோட ஒட்டிக்கிடுச்சு அப்படின்னு. என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படி எடுக்கிறது தெரியல, என்னது ஒட்டுனேச்சுன்னு தெரியல. இதை விசாரித்த மதீனத்து பேரிமாமாக இருந்த அந்த நேரத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்களாம், இந்த அம்மா அந்த ஜனாசாவை பத்தி தப்பா ஏதோ நினைச்சிருக்கு அப்படின்னா. எப்படி என்ன அறிவாளர் கொடுத்துருக்கோம் நினைச்சிச்சான்னு போய் கேளுங்க அப்படின்னா. ஆமா போய் கேட்டா அந்த அம்மா சொல்லிச்சா, ஆமா நான் அப்படி நினைச்சிட்டேன், ஒரு தப்பானவளா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்படி கூட நினைக்க கூடாது. மௌத்தான எவ்வளவு மரியாதை, இந்த மார்க்கத்தில் அவ்வளவு மரியாதை இருக்கு. மௌத்தாயிட்டா கூட அவ கடைசியா சொன்னாங்களா, அவதூறு சொன்னதுக்காக 80 கசையடி கொடுத்தாங்க அந்த கை வெளியே வருட்டாங்க. இந்த அம்மாவுக்கு 80 கசையடி கொடுத்தாங்க, அப்ப கை வெளியே வந்து மரியாதை. இப்படி நம்ம மார்க்கத்திலே இவ்வளவு அழகாக மனிதர்கள் மரணித்து போனது ஒரு அந்நிய ஜனாசாவா இருந்தாலும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்கிற மார்க்கம் இது. இந்த மார்க்கத்தை எப்படி காட்டப்படுது பார்த்தீங்கன்னா, நம்மால வச்ச துருக்கியில பாத்தீங்கல்ல, முஸ்தபா கமால் இருக்கிறார். பாரம்பரியமான இஸ்லாமிய சட்டத்தை அடிக்க வந்தவனா முஸ்தபா கமால் அத்தா துருக்கி கேள்விப்பட்டோம். அந்த அத்தா நீ கூப்பிடுற வீட்டுல இந்த அத்தாங்கிறது அங்கிருந்து வந்ததுதான். பாப்பா இப்படி வந்துச்சு வரல பார்த்தா அது ஒரு அப்பா. இந்த அத்தாங்கிறது அங்கே துருக்கில தான் வந்தது. துருக்கில தொழுக்கன்னு வந்த மாதிரி அத்தாங்கிற வார்த்தையும் வந்துச்சு. ஃபாதர் அப்படின்னு அவன் தான் துருக்கியினுடைய ஃபாதர் நினைச்சுக்கிறது முஸ்தபா கமால். இந்த 1920-25 வாக்குல இருந்தாங்க, பெரிய மோசடி பண்ணான். நான் இஸ்லாத்தை என்னது, இஸ்லாம் தனி ஒரு சட்டம், அது என்ன தனி சட்டம், நான் மதச்சார்பின்மை நாடாக மாற்ற போறேன், பொதுவான மார்க்க மத நாடாக மாற்ற போறேன்னு சொல்லி துருக்கிய வம்சம் செஞ்சாங்க. என்னெல்லாம் வேலை பண்ணாங்க, தொழக்கூடாது, சத்தம் போட்டு வாங்க சொல்லக்கூடாது, தொப்பில போட தேவையில்லை, தாடியில வைக்க தேவையில்லை. என்ன என்னைக்கு குரான ஓதிருப்பான், வேலைக்கு ஓதுனப்ப பத்தீனி வசதி துணி 2 ஓதிருப்பான். அது ஞாபகம் வந்துருச்சு. என்ன இது பத்தீனி, அத்தி மரத்தின் மீது சத்தியமா, நான் ஆலிவ் மரத்துக்கு போய் சத்தியம் பண்ணிட்டு இந்த காலத்துல. பத்தூர் சீனி என்ன சீனா, அந்த தூர் சீனா மலையின் மீது சத்தியமா, அது என்ன அது மீது சத்தியமாக, பகாதல் பலதின் அப்படின்னு புனிதமான பாதுகாப்பான ஊரின் மீது சத்தியமாக. ஏங்க எந்த காலத்தில் இருக்கிறோம், ராணுவத்தையும் ஆயுதங்களையும் பீரங்கிகளை அனுப்பிட்டு இருக்கிறோம். அறிவியல் தகவல் நுட்பம் வளர்ந்து போயிருக்கு. அத்தி மரம், ஆவல் மரம், ஓலை மரம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, சரி வராது, இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னாங்க. அவன் கொண்டாட்டியே அவன் மனைவியே பொதுக்காவிலிருந்து கலைய விட்டு ஊரைக்கிலும் நாளைக்கிலும் அலைய விட்டு அதுக்கு ஒரு கூட்டத்தையே உருவாக்கலாம். பொதுக்காலம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெண் உரிமை தான் பாருங்க, பெண் உரிமை சொல்லி தான் மனைவியை பணிகள் ஆகலாம். பொதுக்காலம் படம் தேவையில்லை வாங்கன்னு சொல்லி செத்து போனது அவன் மொத்தா போனது வரலாறே பெரிய வரல. என்ன நோய் இருந்துச்சுன்னே தெரியல. சில நோய்கள்லாம் வெளியே காட்ட மாட்டாங்க, இந்த ராஜ ரகசியம் சொல்லுவாங்கல்ல, சில தலைகள்லாம் பெரிய ஆளுகள்லாம் மொத்தம் போயிட்டா வெளியவே வராது. அவன் தானே பாரதத்தை நம்ம கொடுக்குற கை தெரியும், வாங்குற கை தெரியாது. நம்ம நாட்டில் கூட சில பேருக்கு அப்படி நடந்துச்சு. அந்த மாதிரி படுக்கையில் விழுந்துட்டான். படுக்கையில் விழுந்தா அசன செய்தி சொல்லலை, பார்த்தா ஏதோ ஒரு எறும்பு மாதிரி ஒன்று கடிச்சு அவனுக்கு கொப்பளமாகி எய்ட்ஸ் மாதிரி நோய் ஃபுல்லாக இதாகிடுச்சான். எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியே ஆகல. கடைசியில் அவன் நிலை என்ன தெரியுமா, டாக்டர் சொன்னாங்க, அந்த அத்தி மரத்து இலைய வச்சு அடிச்சாதான் அவனுக்கு சரியாகும். அத்தி இலைய வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா தான் சரியாகும். பார்த்தீங்களா அண்ணா எப்படி வச்சிருக்கிறாங்க, எப்படிலாம் இப்படிப்பட்ட ஆணையும் வைத்து இந்த அளவுக்குன்னா இதுக்கு எதிராக பொருள் கொடுத்த ஆயிரக்கணக்கான ஆய்வுகளை சுட்டு கொண்டாங்க. வரலாறுனா அவ்வளோ தாங்க முடியாத கருப்பு வரலாறு பதிவு சொல்றது, ரத்த வரலாறு இருக்கிறதெல்லாம் அவ்வளோ மோசம். நம்ம ஆளுகளை வச்சு இங்கே இருந்து அக்பர் இல்லாத மாதிரி, அக்பர் இருக்கிறார் பாரு, இந்த மாதிரி 1000 பேர் இந்த இஸ்லாமிய சட்டத்தை மாற்றுவதற்காக வருவார்கள்.
குர்ஆனை கொலை சொல்ல வருவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை சொல்ல வருவார்கள், அல்லாஹ்வையே கொலை சொல்ல நினைப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நான் சொன்ன சூரத்துல் நஹ்லிலே, வல்லாஹு அஅலம் பிமா யுனஸில், எந்த நேரத்துல எந்த ஆயத்தை எப்ப இறக்கி வைக்கிறோம்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன் இதை ஃபர்ஸ்ட் இறக்கி இருக்க வேண்டியதானே, இது செகண்ட் இறக்கி ஒன்றை ஒப்பீனியன் கேட்கல, அவனுக்கு தெரியுங்களா? எப்படி பாருங்க, வல்லாஹு அஅலம் பிமா யுனஸில் قالوا انما انت مفتر بل اكثرهم لا يعلمون. இதை நிறைய பேர் விளங்காம இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு எதை எப்ப இறக்கி வைக்கணும்னு அவனுக்கு தெரியும், இது நிறைய பேருக்கு தெரியலைங்க. அப்படிதான் குர்ஆனுடைய அற்புதங்களில் ஒன்று, இந்த குர்ஆனுடைய அற்புதங்களில் ஒன்று நாசிக் மன்சூக். அதாவது முதலில் நமக்கு ஒரு சட்டத்தை தந்து நமக்கு ஏற்றவாறு சட்டத்தை கொண்டு வந்து நம்மளுக்கு நிறுத்தியதே அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒன்று. அத்தகைய ஆயத்து தான் நாம் இன்று இந்த வாரம் தஃசீரிலே பார்த்து, மா நன்சக் மின் ஆயத்தின் அவ நுன்சிஹா, அல்லாஹ் சொல்கிறானே, ஏதேனும் ஒரு ஆயத்தை நாம் மாற்றினாலோ அவ நுன்சிஹா அல்லது மறக்கடிக்கை செய்தாலோ நஹ்தி பிஹைரின் மின்ஹா, அதை விட மிகச் சிறந்த ஆயத்தை கொண்டு வருவோம், ஓ மித்லிஹா அல்லது அதற்கு நிகரான ஒரு ஆயத்தை நாம் கொண்டு வருவோம் என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொல்லி நான் முடிச்சிருந்தேன். ஆரம்பத்தில் ஆஷூரா நோன்பு தான் கடமை, மாசத்துல 3 நோன்பு வைக்கிறோம், அதுதான் கடமையா இருந்துச்சு. இப்ப ரமதான் கடமையாயிருக்கு. ரமதான் கடமை யோசிச்சு பாருங்க, அதை விட சிறந்தது தானே நன்மையா. நீங்க எப்படி வைக்கணும், நோன்பு வைக்கிறதுல கஷ்டப்படக்கூடாது. நன்மையார் அந்த நோன்பு கிடைத்திருந்தால் சிறந்ததா, இது சிறந்ததா? இந்த ரமதான் 1 மாதங்கள் நோன்பு வைக்கிற இதற்கு இருக்கிற மகத்துவம் அது தந்துட முடியாது, கடமையா இருந்திருந்தால் கூட. அல்லாஹ்வுடைய நோக்கம் இதை கொண்டு வரணும் தான், அதுக்காக முதலில் அதை தந்திருந்தான் அல்லாஹ். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்தின் மீது ஆற்றல் உள்ளவன் என்பதை நபியே நீங்கள் அறியவில்லையா என்று கேட்கிறான். அல்லாஹ் இதை புரிந்து கொள்ளுகின்ற தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தந்துருவானாக. அல்லாஹ் கேட்டின் பிரகாரம் குர்ஆனோடு இறங்கி இருக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் அதன்படி வாழுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன் ஆமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு